வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்க போறோம். ஜவ்வரிசி வடையும் கிரீன் சட்னியும். இந்த ஜவ்வரிசி வடை நல்லா மொறுமொறுப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் கிரீன் சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கப்ல ஒரு கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டோம்னா இதில் உள்ள மாவு தன்மையெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிருங்க. இதுல நம்ம எந்த கப்ல ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. 3-4 மணி நேரம் ஜவ்வரிசி நல்லா ஊறட்டும். ஜவ்வரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. நல்லா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா உதிரா ஊறி இருக்கு பாருங்க. அதனால ஒரு கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து ஊற வைங்க, சரியா இருக்கும். ஜவ்வரிசியுமே நல்லா ஊறி இருக்கு பாருங்க. ஜவ்வரிசி எடுத்த கப்ல 1/2 கப் வேர்க்கடலைய வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன். ஈரமில்லாத மிக்சி ஜார்ல இந்த வேர்க்கடலைய சேர்த்துட்டு மிக்சியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு போட்டு கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கர்ல சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க மசிச்சாச்சு, இது இருக்கட்டும். ஊற வச்ச ஜவ்வரிசியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதுல நம்ம கோர்ஸா அரைச்ச வேர்க்கடலை, மசிச்ச உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லா பொடியா துருவின இஞ்சி, 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம கிரீன் சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு கிளீன் பண்ண புதினா இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், 1 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நைஸா அரைச்சிக்கலாம். கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. இதை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள். இந்த லெமன் ஜூஸ் சீரகத்தூள் எல்லாத்தையும் கடைசியில சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வடையை தட்டி எண்ணெயில சேர்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கையில கொஞ்சமா எண்ணெய தொட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு எண்ணெயில தட்டி போட்டுடலாம். இப்போ பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு பாலா எடுத்துட்டு உள்ளங்கையில எண்ணெய லைட்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஓரங்கள்லாம் லெவல் பண்ணிக்கலாம். இப்படி தட்டி எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு வடையா தட்டி எண்ணெயில சேர்த்துடலாம். வடையை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மற்ற வடையோட இந்த ஜவ்வரிசியோட வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு சைடு வெந்து வர்றதுக்கு 4-5 நிமிஷம் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு வடையா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வடையை திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இந்த வடை மற்ற வடையை விட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால பொறுமையா போட்டு எடுக்கணும். இப்ப பரட்டி விட்டு நல்லா பொன்னிறமா வந்துருச்சு பாருங்க. எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக். இந்த வடையையும் சட்னியையும் நம்ம ஈவினிங் டைத்துல செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.